வணக்கம் நேயர்களே, பாலிமர் சேனல் சார்பாக ஜூலை மாத ராசி பலன்கள் 2024 இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஜூலை மாதம் 2024 ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவு. மேஷம் முதல் மீனம் வரை இந்த ஜூலை மாதத்தில் என்னென்ன பலன்கள் நிகழ்வுகள் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு ஆய்வு. இந்த ஜூலை மாதத்தில் கிரக நிலைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது ரிஷபம் ராசியில் பார்த்திங்கன்னா குரு செவ்வாய், கடகம் ராசியில் சூரியன் புதன் சுக்கிரன், கன்னி ராசியில் கேது பகவான், கும்பம் ராசியை பொறுத்த வரைக்கும் சனி, மீனமில் ராகு. குரு ரிஷபம் ராசியில் இருக்கிறாரு. செவ்வாய் பார்த்திங்கன்னா மேஷம் ராசியிலேருந்து 12ஆம் தேதி, அதாவது ஜூலை 12 ரிஷபம் ராசிக்கு வந்துடுறாரு. அதே போல் சூரியன் பார்த்திங்கன்னா மிதுனம் ராசியில் 16 வரைக்கும், ஜூலை 16 வரைக்கும் இருக்கிறாரு. அதுக்கு பிறகு 17ஆம் தேதி கடகம் ராசிக்கு வந்துடுறாருங்க. புதன் ஆல்ரெடி அங்கே இருக்கார். சுக்கிரன் பார்த்திங்கன்னா 8ஆம் தேதி மிதுனத்துலேருந்து வந்துடுறாரு. ஸோ மிதுனத்தில் 3 கோள்கள், ரிஷபத்தில் 2. இது என்ன ஒரு பெரிய ஒரு அமைப்புன்னு பார்த்திங்கன்னா, இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் கும்பம் ராசியில் சனி ஆட்சி பலமாக இருக்கிறாருங்க. அதே போல் குரு ரிஷபம் ராசியில் நிலம் ராசியில் இருக்கார். சூரிய பகவான் பார்த்திங்கன்னா கடகம் ராசியில் புதன் மற்றும் சுக்கிரனோட இணைந்து சூரியன் புதன் புத ஆதித்ய யோகத்தை கொடுக்குறாரு. குரு செவ்வாய் இணைந்து குரு மங்கள யோகத்தை கொடுக்குறாரு. இது எல்லா ராசிக்காரர்களும் பார்த்திங்கன்னா ஓரளவு, அதாவது மேஷம் முதல் மீனம் வரை பார்த்திங்கன்னா ஓரளவு பார்த்திங்கன்னா நிலம், மனை, வீடு, தொழில், வேலை, சகோதர சகோதரிகளில் இடம், ஒரு இணக்கம், இந்த மாதிரி ஒரு அமைப்பு கண்டிப்பாக வரும். அதே போல் கடகம் ராசியில் சூரியன் இருக்கிறதுனால அரசியல் அரசாங்கங்களில் வேலை செய்பவர்களுக்கு, அரசியல்வாதிகளுக்கு, அரசியலே மக்கள் பணிகளை ஏற்று நடத்துபவர்களுக்கு, இவர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா புதிய பதவிகள் கிடைக்கும். கடகம் ராசிக்காரர்களுக்கு பொறுத்த வரைக்கும் புதிய பதவிகள் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்குது. சூரியனும் புதனும் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்துகிறாரு. கூட சுக்கிரன் இருக்க அனைத்து செல்வ வளங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அது அவங்கவுங்க லக்னத்துக்கு மாறுபடும். இருந்தாலும் நிகழ்வுகள் இப்படி தான். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா மலைச்சரிவு, அதாவது ஒரு ஹில்ஸில் போயிட்டுருக்கோம், ஒரு திடீர்னு சரிவு ஏற்படும். அதிகமான ஒரு வெப்பம், அதாவது ஜூலை எண்டுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமான வெப்ப காற்றுகள் வீசும், வெப்ப அனல் மாதிரி இருக்கும். அது ஓரளவு மழை வர்றதுனால அதெல்லாம் கொஞ்சம் தணிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது எல்லா ராசிக்காரர்களுக்கும் பார்த்திங்கன்னா ஓரளவு மிதமான பலன்கள் அப்படிங்கிறது ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக இருக்குது. இது என்னென்னா, சூரியன் கடகம் ராசியில் வரும்போது ஆடி மாதம் பிறந்துடுது. அனைத்து அம்மன் ஆலயங்களிலும் பார்த்திங்கன்னா விசேஷமாக கொண்டாடப்படுது. மாரியம்மன், காளியம்மன், கூழூத்தி, அந்த விழாக்கள் நடக்கிறது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அனைத்து மக்கள் மனதிலையும் கொஞ்சம் ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கிற மாதிரி ஒரு அமைப்புகள் அப்படிங்கிறது. ஸோ மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா குரு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா காலபுருஷத்துக்கு 2ஆம் இடம் அப்படிங்கிறதுனால எந்த அளவுக்கு முயற்சிகள் எடுக்கிறார்களோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு வெற்றிகள் இருக்குது. செவ்வாய் இருக்கிறதுனால முயற்சிகள் கடினமாக எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான். அதே போல் சுக்கிரன், அதாவது சனிக்கு 6ஆம் இடத்துல சுக்கிரன் வருவது மற்றும் சூரியன் நிற்பது அப்படிங்கிறது சனிக்கு 6ல் வரும்போது கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். சரிங்களா? சூரியன் சனி அப்படிங்கிறது 6ல் வரும்போது நல்லாயிருக்கும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா சனி இப்பொழுது வக்ர நிலையில் இருக்கார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வக்ர நிலை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, ஒருவேளை உங்களுடைய ராசியில் சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்காரு, உங்களுடைய சுய ஜாதகத்தில் வக்ரமாக இருக்கிறாரு அப்படின்னா அது மிக மிக நல்லதுங்க இந்த காலகட்டத்தில். இப்போ பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஜூன் 30லேருந்து பார்த்திங்கன்னா நவம்பர் 14 வரைக்கும் ஏறக்குறைய 4 மாதத்துக்கு மேலே வக்ர நிலையில் அடையும் பொழுது உங்களுடைய ராசியில் சனி நீசமாகவோ நெகட்டிவாகவோ ஒரு 6, 8, 12 இருந்து அல்லது அது வக்ர நிலையில் பெற்று இருந்தால் இந்த 4 மாதம் 4-5 மாதம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரிங்களா? அது நீங்கள் மனசில் நினச்ச காரியங்கள் மறுபடியும் பழசில் நீங்கள் விட்டதெல்லாம் பிடிக்கிற மாதிரி ஒரு அமைப்பெல்லாம் அந்த வக்ர நிலையில் சனி பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரு அப்படிங்கிறதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா மேஷம் முதல் மீனம் வரை இருக்க நம்ம சொல்ல போகிறது ஒரு பொதுவான பலன்கள் தான் சொல்கிறோம். உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கிற கோள்களின் நிலைகள், தசா புத்திகள், இதெல்லாம் வச்சு 100% ப்ரிடிக்ஷன் சொல்லலாங்க. வாங்க
இந்த ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு பொதுவாக ஒரு ஜெனரல் பிடிஷன் இப்பொழுது பார்ப்போம். கடகம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசியிலே ஜூலை மாதத்தில் 17ஆம் தேதி சூரியனும் புதன் ஆல்ரெடி அங்கே தான் இருக்கார். சுக்கிரன் பார்த்தீங்கன்னா 8ஆம் தேதிக்கு சுக்கிரன் மிதுனம் ராசியில் வந்துடுறாரு. 11ஆம் இடத்துல 2 கிரகங்கள், 11ஆம் அடுத்த அதிபதியே கடகம் ராசியில் தான் இருக்கிறார். சுக்கிரன் வந்து கடகம் ராசியில் இருக்கிறாரு. அப்புறம் என்னங்க, அற்புதமான ஒரு காலகட்டம் அப்படின்னு கடகம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சொல்லலாம். ஏன்னா அஷ்டம சனி பாதிப்பு விலகுது. எப்படி விலகுன்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவான் வக்ர நிலையில் இருக்கிறாருங்க. சனி பகவான் வக்ர நிலையில் இருக்கும்போது அஷ்டம சனி அப்படிங்கிற பாதிப்பெல்லாம் இல்லை. 7ஆம் இடத்துக்கு வர்றது கண்ட சனி அப்படி இருந்தாலும் 8ஆம் இடத்துலேருந்து அதனுடைய செயல்களை செய்யாமல் அப்படியே ஸ்தம்பிச்சு நிற்கிறார். அது வக்ரம் அப்படியே இருக்கிறார். ஸோ பாதிப்புகள் நல்லது நடக்கலனால கெட்டது நடக்காமல் இருந்தால் நல்லது தானே. அதனால் சனியில் இருந்து அட்டம சனி அப்படிங்கிற பாதிப்பு எதுவும் உங்களுக்கு இந்த 4-5 மாதம் உங்களுக்கு எதுவும் பண்ணாது அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய 11ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 6ஆம் வீட்டு அதிபதி 9ஆம் வீட்டு அதிபதி குரு பகவான் அங்கே தான் இருக்கிறாரு. உங்களுக்கு பூர்வ புண்ணியம் அதிபதியான செவ்வாய் பகவான் 10ஆம் அதிபதி செவ்வாய் பகவான் அங்கே தான் இருக்கிறார். இங்கே 11ஆம் இடத்துல நிலம் சம்பந்தமான ஒரு நல்ல முடிவுகள், வீடு சம்பந்தமான நல்ல முடிவுகள், சகோதரருடைய பேச்சுவார்த்தை இல்லை அப்படிங்கிறதெல்லாம் நல்ல ஒரு தொடர்புகள், உறவுகள் பலப்படுறது அப்படிங்கிறது, ஆசை அபிலாஷைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு நல்லது ஒரு மாதம் தாங்க. அதாவது ஒரு கிரகங்கள் இருந்தால் 11ஆம் இடத்துல நல்ல பலன், 2 கிரகங்கள் இருக்குது. 11ஆம் வீட்டு அதிபதியாக சுக்கிரனை உங்கள் வீட்டில் தான் இருக்கிறார். ஸோ மனதில் ஆசைப்பட்டது எல்லாம் நடக்கும். 10ஆவதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2ஆம் அதிபதி தனக்காரகன் அப்படிங்கிறது உங்கள் வீட்டில் தான் இருக்குது. வருமானம் பெருகும். நல்லா ஜாலியாக ட்ராவல் இருக்குங்க. அதிகமாக அங்கங்கே போயிட்டு ஜாலியாக செலவு பண்ணிவிட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு கடகரம் வசிக்கிறதுனால அலைச்சல் திருச்சல் இருந்தாலும் ஆதாயத்துக்கு குறைவில்லை. மனதில் ஏற்பட்ட கசப்பான இதெல்லாம் கொஞ்சம் மறைஞ்சிருதுங்க. சரிங்களா? நீங்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போன சொந்த பந்தங்களை நீங்களே ஓடி போய் அவங்கள்ட்ட எல்லாம் உறவு கொண்டாடுவீங்க அப்படின்னு சொல்லலாம். சனி வக்ரம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பை தான் கொண்டு வந்து கொடுக்குது. ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் இந்த கால்வலி முட்டி சம்மந்தமான சில விஷயங்களில் சற்று கவனமாக இருக்கணும். மருந்து மாத்திரை சாப்பிட்டுட்டுங்க உடனடியாக அதெல்லாம் கரெக்டாக இருக்குன்னு ஒரு தடவை 2 தடவை செக் பண்ணிக்கிறது நல்லது. 3ஆம் இடத்துல கேது முயற்சிகள் அதிகமாக இருக்குங்க. தனிப்பட்ட கேது இருந்தாலும் அந்த 3ஆம் இடத்து அதிபதி உங்கள் வீட்டில் தான் இருக்கிறார். சரிங்களா? முயற்சிகள் அதிகமாக எடுக்க போகிறீங்க. முயற்சிகள் நல்ல ஒரு பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ராகுபவன் 9ஆம் இடத்துல இருக்கிறனால தந்தையாரின் ரிலேஷன்ஷிப்பாக அவருடைய சொத்துக்கள் கிடைக்கிறதுல கொஞ்சம் பாகப்பிரிவினை அப்படி இப்படின்ட்டு ஏதாவது ஒரு பஞ்சாயத்து போய்ட்டு இருந்துச்சுன்னா அதில் சுமூகமான உடன்படிக்கைகள் நடக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ 11ஆம் இடத்துல இருக்கிற கிரகங்களே போதும் இந்த மந்த்தை நீங்கள் ஓட்டிடுவீங்க. சரிங்களா? எல்லாம் அற்புதமாக இருக்குது. குரு இருக்கிறாரு, செவ்வாய் இருக்கிறார். குருவின் பார்வை வந்து 4ஆம் இடத்து மேலே, அதாவது 3ஆம் இடத்து மேலே பதியுது, 5ஆம் இடத்து மேலே பதியுது. ஸோ 3, 5 சரிங்களா? அடுத்து 7ஆம் இடத்து மேலே பதியுது. ஸோ 5, 7 மட்டும் நீங்கள் கணக்கு எடுத்துட்டால் கூட திரிகோணத்தை பார்க்குறாரு, கேந்திரத்தையும் பார்க்குறாரு. ஸோ எதிர்பாலினத்தினால நல்ல நன்மைகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. அன்புக்குரியவர்களை பார்க்க நினைக்கிறவங்க நீங்கள் பார்த்து இந்த மந்தில் உரையாடக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வுகள்லாம் நடக்கப் போகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ கூட்டி கழித்து பார்க்கும்பொழுது கடகம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் நல்ல ஒரு நன்மைகளையும் பொற்காலத்துக்கு, அதாவது ஏற்கனவே நடந்த சில விஷயங்களில் மனதில் கொண்டு வந்து நடக்கக்கூடிய ஒரு அமைப்புகளை ஏற்படுத்த போகுது.